Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் தொடர்பான முக்கிய செய்தி. தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவராக ராமலட்சுமியை நியமித்து அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன் வணக்கம். தற்போது இந்த புதிய நிர்வாகியோட நியமிப்பிற்கு எதற்காக மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர்? பொதுவாக இது போன்ற சமயங்களில் நிர்வாகிகளுடைய விருப்பு வெறுப்புகளை கேட்ட பின்னரே நியமனம் செய்யப்படுவது வழக்கம். அதையும் தாண்டி தற்போது இந்த போர்க்கொடி எழுந்திருக்கிறது என்ற காரணத்தை கொண்டு எதற்காக இந்த போர்க்கொடி? வணக்கம். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ், அதாவது மகிழா காங்கிரசின் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிழா காங்கிரசின் நிர்வாகிகள் அந்த கட்சியின் தலைமையிடமே தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழக மகிழா காங்கிரசுடைய தலைவராக இருந்து வந்தது ஹஸ்னா சையத் என்பவர் இருந்து வந்தார். அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பு வழங்க வேண்டும், அதாவது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட் வழங்க வேண்டும் என்று கூறி அந்த கட்சியின் சார்பாக மகிழா காங்கிரசின் அணியினர் கடந்த 1ஆம் தேதி அன்று வாக்குவாதத்தில், ஏதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுமே எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் அந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை ஹஸ்னா சையத் தலைமையிடம் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜினாமா கடிதத்தை தொடர்ந்து ஹஸ்னா சையத்தின் நடவடிக்கையை கட்சி விரோத நடவடிக்கை செய்யப்பட்டதாக ஹஸ்னா சையத்தை மகிழா காங்கிரஸ், அதாவது அகில இந்திய மகிழா காங்கிரஸ் அவரை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மகிழா காங்கிரசின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருந்தது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில், அதாவது ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்றைய தினம் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வந்தது. அந்த செயற்குழுவில் புதிய பொறுப்பு தலைவராக மகிழா காங்கிரசின் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி என்பவரை மகிழா காங்கிரஸ் தலைமை நியமித்தது. அந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீரென செயற்குழுவில் இந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்து வைப்பது சரியாக இருக்காது, இது ஒரு முறைகேடுக்கு வழிவகுக்கும் என்று கூறி இந்த வாக்குவாதமானது நடைபெற்றது. குறிப்பா பார்த்தோம்னா ராமலட்சுமி நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் இது போன்ற செயல்பாடுகள் கட்சியை மேலும் பலவீனமாக்கும் என்றும், அது மட்டும் இல்லாமல் கட்சியை பொறுத்த மட்டும் இது போன்ற நியமனம் என்பது ஏற்கனவே முடிவு செய்து கலந்து ஆலோசித்த பிறகே எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நியமனம் என்பது எந்த ஒரு கலந்து ஆலோசிக்காமலும் தலைமை என்பது தன்னிச்சையாக முடிவு செய்ததன் காரணமாகவே இந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது.